ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேம்பூஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிமையாக அமையட்டும். நேற்று சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு ஆஃப்டர்நூன் இளநீர்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மரம் கழிக்கிற தென்னை மரம் கழிக்கிற வேலைலாம் இருந்தது. ஸோ அந்த டைமில் எடுத்து வச்சுருந்த இளநீர் தாங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு இளநீர் பாயாசம் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடையில் தான் குடிச்சிருக்கேன் இளநீர் பாயாசம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஸ்டேஜில் இருக்கிற இந்த வழுக்கை எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு தேவை. தண்ணி நமக்கு ஒரு ஆஃப் இல்லைனா ஒரு 1 டம்ளர் நமக்கு போதுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிற இந்த தேங்காய் நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வழுக்க எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக இளநீர் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். அது பாயில் பண்ணிட்டு இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நான் மில்க் மேட் ஆட் பண்ணுறதுனால குறைவான சுகர் சேர்த்துட்டு பாதி நான் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் மில்க் மேட் இல்லைன்னா சுகரே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பால் திக்காயிட்ட பிறகு மில்க் மேட் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அது. இப்போ அந்த ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, திக்காக இருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இளநீர் தண்ணி இல்லைன்னா கோல்டு வாட்டரை சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ண இந்த மில்கில் இந்த குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுருந்த கோகோனட் சேர்த்துக்கலாம். அண்ட் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த இளநீரும் சேர்த்துக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இளநீர் பாயாசம் ரெடி. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.